ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜேஸ்வரி மாம்ஸ் கிச்சன். என்னடா எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களாங்க? நான் சிக்கனில் இருக்க ஈரல் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வெங்காயம், தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே ஒரு பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அது நல்லா பொரியிற ஸ்டேஜில் சோம்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை வந்து ஒரு கை அளவுக்கு நான் போட்டிருக்கேன். அதுவும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க 3 வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக அதை போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற புது புது வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. அதை நல்லா வதக்கி விடுங்க, லைட் கோல்டன் கலர் வர அளவுக்கு. பாருங்கள், வெங்காயம் ஆல்மோஸ்ட் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. நல்லா அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயத்தோடு நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். இந்த சிக்கன் ஈரல் வந்து பசங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுங்க. உடம்புல ரத்தம் இல்லாத பிள்ளைங்களுக்கு ரத்தம் ஊறும். வாரத்தில் ஒரு 2 முறையாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள், அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி 2 சின்ன சின்னதாக எடுத்ததை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்போது நல்லா அந்த தக்காளி ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம அந்த ஈரலெல்லாம் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். நான் முழுசாக போட்டிருக்கேன்ப்பா. இதை இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். இப்போது அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஜீரகப்பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். பாருங்கள், அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போது அந்த ஈரலோடு சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் வந்து அதோடு நல்லா அந்த மிளகாத்தூள்லாம் வந்து சேர்ந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், அதுலேயே பாதி வெந்துடும். நம்ம நிறைய தண்ணி விடணும்னு இல்லை, இதுக்கு தேவையான அளவுக்கு வச்சா போதும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன்ப்பா. இப்போது அதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு நல்லா வேக விடுங்க. இந்த ஈரல் டக்குன்னு வெந்துடும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த வெங்காயம் தக்காளி அந்த காரெல்லாம் வந்து அது உள்ளே எல்லாம் நல்லா இறங்கும். இப்போ நல்லா வேக விடுங்க. பாருங்கள், சூப்பராக வெந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஈரல்லாம் நம்ம திருப்பி திருப்பி விட்டோன்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்துரும்ப்பா. பாருங்கள், நான் திருப்பி எல்லாத்தையும் ஒவ்வொன்றுத்தையாக நான் நல்லா வந்து திருப்பி விடுறேன். அப்போ 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த காரெல்லாம் அதில் போய் செட் ஆகி நம்ம சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி வெந்துருச்சு. இந்த டைமில் நான் பெப்பரை ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி அதை திருப்பி போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஈரலில் வந்து எல்லா காரமும் போய் இறங்கி நம்ம சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்பா. இந்த ஈரலை வந்து ரச சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுருக்கேன். நீங்கள் சாதத்தில் கூட போட்டு நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. நம்ம இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அந்த பெப்பர் காரெல்லாம் வந்து நல்லா இறங்கணுன்றதுக்காக இன்னும் ட்ரையாக பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் ஈரல் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னும் புது வீடியோஸ் பார்க்கணுன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு புது வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.